நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஒர்க்குக்காக அதேமாதிரி சேர்த்து வந்து நம்ம ஒரு டீப் பிரேக்கர் பாக்ஸும் வச்சுட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து நான் ஒரு சேஃப்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சேஃப்டி டிப்ஸாக சில பேர் அதை கன்சில் கூட பண்ண மாட்டாங்க. என்னன்னா, நிறைய பேர் பாருங்கள், இது வந்து இன்வெர்டர் லைன், இது வந்து ஈபி லைன். ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெர்டர் ஒயர் நம்ம இங்கே சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணால் இந்த ஒயரை வந்து லூப் பண்ண மாட்டாங்க, ஒரு கம்பி சொருவி விடுவாங்க. ஓகேங்களா, கம்பி சொருவி அப்படியே என்ன பண்ணால் அந்த லூப்பு தான் கம்பியாக நினைப்பாங்க. பேர் கண்டக்டராக இருக்கிற ஒரு, அதாவது எப்படி சொல்லணும்னு வச்சுங்களா, இந்த ரீல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற 18 kg காப்பர் கம்பி இருக்குல்ல, அதை 18 SWG அந்த கம்பியை போட்டு லூப் பண்ணிவிட்டு அப்படியே என்னென்னா இந்த ஒயரில் வந்து இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க, இங்கேயே இன்புட் கொடுத்த மாதிரி கிடச்சிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஆனால் நம்ம எப்போவுமே இன்சுலேட்டராக இருக்கிற ஒரு கண்டக்டர் தான் லூப்பே பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா நாளைக்கே இந்த நியூட்ரல் லீடு இருக்குல்ல, ஏதோ ஒரு காரணத்தால் மெல்ட் ஆகும். இந்த நியூட்ரல் லீடு வந்து இது மேலே பட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஒயர் சூடாகும் போது இங்கே என்னென்னா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எர்த்து கண்டக்டர் அப்படி ஆகும். ஓகேங்களா, சில இடத்துல வந்து எர்த்து வந்து இங்கேயாச்சும் இன்சுலேட்டர் ஒயர் போட்டுருக்காங்க, சில இடத்துல பேர் கண்டக்டர் போட்டிருப்பாங்க. நம்ம போர்டில் மடக்கி வைக்கும்போது எர்த்துங்க பண்ணால் இந்த ஃபேஸில் போய் டச் பண்ணிவிடும். ஓகேங்களா, அப்படி எங்கே தண்டா ஷார்ட் ஆகுதுன்னே தெரியாது தேடுவாங்க. ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு என்னடா நீ என்னடா சொல்கிறதுன்னு கேட்பீங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே என்னன்னா இன்சுலேட்டட் கண்டக்டர் தான் போடுவோம். இதேமாதிரி பக்காவாக லூப் கொடுத்துருவோம். ஓகேங்களா, லூப் கூட என்ன, ஏன்னா சப்ளை இருக்கும்போது நம்ம வந்து சுவிட்சை மாற்றினா கூட மாற்றலாம். ஓகேங்களா, நீங்கள் கம்பி போட்டிங்கன்னா சப்ளை இருக்கும்போது சுவிட்சை மாற்றவே முடியாது. ஓகேங்களா, ஆனால் சப்ளை இருக்கும்போது இதில் வந்து நான் இந்த சுவிட்சை மாற்றோம்னா அப்படியே இன்புட்டை கட்டி விட்டுரும், அவுட்புட்டை கட்டி விட்டு சுவிட்சை கட்டி எடுத்துட்டு நான் புது சுவிட்ச் போட்டு போயிடலாம். ஏன்னா அதனால் சேஃப்டிக்காக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்மளுக்கு வேலையும் அடுத்த வாட்டி ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்க்கணும் ஈஸி, இன்னொருத்தவங்க செய்கிறாங்கன்னா அது ஈஸி. ஓகேங்களா, அதனால் என்னென்னா இந்தமாரி பண்ணும்போது லூப் வந்து இன்சுலேட்டட் ஒயராகவே லூப் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, நன்றி நண்பர்களே.